அண்மை செய்தியை பார்க்கிறோம். கொடைக்கானலில் மேல்மலை பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கொடைக்கானல் மேல்மலை வனப்பகுதிகளில் காட்டுத்தீ பற்றி எரிகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஷ் ராஜாவிடம் கேட்கலாம். மகேஷ் ராஜா, கோடை காலத்தில் இது மாதிரி மலை பிரதேசங்களில் ஏற்படக்கூடிய அந்த தீ விபத்தை தடுக்கிறது என்பது மிகவும் கடினமான காரியமா இருக்கும். என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது? விக்னேஷ், மேல்மலை பகுதிகள் கொடைக்கானல் பகுதிகளில் உள்ளது குளிர்ச்சியான பகுதியாகவே பார்க்கப்படுகிறது. அதன் வரைப்பகுதிகளில் அவ்வப்போது காட்டுத்தீ ஏற்படும். ஆனால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சியானது மேல்மலையில் மிகவும் அடர்ந்த வனப்பகுதியான வெம்பாடி பள்ளியூர் சுளை வனப்பகுதி மற்றும் பாரிக்கோம்பை வனப்பகுதியை ஒட்டிய பகுதிகளில் இந்த காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. இதில் பாரிக்கோம்பை வனப்பகுதி என்பது அந்நிய மரங்களினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய வனப்பகுதி. அந்த பகுதி ஈரத்தன்மை இல்லாமல் காய்ந்து அந்த சோலைக்கு கீழ் எதுவும் செடிகள் வளராத நிலையில் இங்குள்ள புதர்கள் பற்றி அந்த அந்நிய மரை சோலை காடுகளையும் எரித்து நாசம் செய்துள்ளது. அருகில் உள்ள வெம்பாடி பள்ளியூர் சூழல் வனப்பகுதி என்பது ஈரப்பதம் மிகுந்த ஒரு சோலையாக உள்ளது. அந்த சோலை பகுதிகளுக்குள் இந்த தீ பரவாமல் தடுக்கும் முயற்சிகளில் வனத்துறையினர் நேற்று முதல் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். ஆனாலும் இந்த அந்நிய மரங்கள் நிறைந்த பைன் மரக்காடுகள், ரப்பர் மரங்கள் உள்ள இந்த சோலை பகுதிகள் எரிந்து நாசமாவதை தடுக்க முடியவில்லை. விக்னேஷ், விரிவான விவரங்களுக்கு நன்றி மகேஷ் ராஜா.